வணக்கம் சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை. இங்கு இன்று மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல இடங்கள், அதை விட மத்திய பிரதேசம், கொழும்பு, அங்காலே அதாவது தென்னிலங்கை பகுதிகள் எல்லா இடங்களிலுமே மழை மிக ஆபத்தான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் தாயக சூழலில் பார்த்தோம், முத்தியன்கட்டு, முல்லைத்தீவு, வவனியா போன்ற இடங்கள்லாம் பார்க்க இவ்வளவு வெள்ளம் பெறுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே சரியான அனர்த்தம் இந்த மக்களுக்கு நடைபெறுகின்றது. 50க்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் இறந்ததாக எண்ணிக்கை தெரியவில்லை. போக்குவரத்துக்கு மிகவும் கடினப்படுற மக்களாகவே இருக்கிறார்கள். இந்த புயல் வட்சா என்ற புயல் மிக ஆபத்தாகவே இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் அது இரவு மட்டும் இருக்கும் என்று காலநிலை அவதான நிலையங்கள் கூறுகின்றன. உண்மையிலேயே மக்களை இணைக்க கவலையாக இருக்கிறது. எல்லாம் ரோட்டில் நிற்கிறார்கள். வீடுகள் எல்லாம் இழந்து பல மக்கள் இருக்கிறார்கள். இராணுவத்தினரும் ஹெலிகாப்டரும் அந்த அனைத்த இடங்களுக்கு சென்று உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்தியாவும் உணவுப் பொருட்களை கொடுப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இப்படி பார்க்கும்போது மக்களே அவதானமாக இருங்கள். யாழ் மாவட்ட மக்கள் சரி, ஏனைய மாவட்ட மக்களும் சரி, நீங்கள் உங்களோட போக்குவரத்துகள் எல்லாம் ஸ்தம்பிதமடைந்து கொண்டிருக்கிறது. ஆபத்தான வெள்ளப்பகுதிக்கு நீங்கள் செல்லாதீர்கள். உண்மையிலேயே கவலையாக இருக்கிறது. புலம்பெயர்ந்த மக்களாகிய நாம் பார்க்கும்போது மிக மிக கவலையாக இருக்கிறது. எல்லாரும் பத்திரமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு, இந்த புயல் இந்த பிரபஞ்சம் சில நேரம் ஒரு புயலையும் சுனாமியையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலையும் வரும். ஆகவே நாங்கள் இயற்கையை வணங்குவோம். இயன்றளவு இந்த மக்களுக்கு உதவி செய்ய சொல்லி நாங்களும் பிரார்த்தனை செய்வோம். நன்றி.